சொல்வோம், அந்த சொல்லி பெருமிதம் கொள்வோம். இந்தியன் என்று சொல்வோம், அந்த சொல்லி பெருமிதம் கொள்வோம். நம் மொழிகள் வேறாயினும், நம் நிலங்கள் வேறாயினும், நம் ஒரு தாய் மக்களே, நம்மில் வேற்றுமை இல்லை. எங்கள் பாரதம். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய நாமம் இந்த வேளையில் மகிமைப்படுவதாக. இவங்க எல்லாருக்கும் இனிய குடியரசு தின நல்வாழ்த்துக்கள். விஷ் யூ ஹாப்பி ரிபப்ளிக் டே. நம்ம தொடர்ந்து நம்மளுடைய டிவோஷனில் வீடியோ மூலமாக நான் உங்களை சந்தித்து கொண்டு வருகிறேன். இன்றைக்கு கொஞ்சம் சற்று வித்தியாசமாக எங்கள் ஊழியத்தின் காரணமாக சூழ்நிலை நிமித்தமாக இந்த ஆடியோ மூலமாகவும் உங்களை சந்திப்பதில் நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இதையும் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் வெளியாக கேட்பீங்க அப்படின்னு சொல்லி நான் கர்த்தருக்குள்ளாக விசுவாசிக்கிறேன். நான் கர்த்தரை நம்புகிறேன். நாம் தொடர்ந்து கட்டளைகளை குறித்து நம்மளுடைய தியானத்தில் நாம் பார்த்துட்டு வர்றோம். இன்றைக்கு சற்று வித்தியாசமாக நம்முடைய இந்திய தேசம் முழுவதும் ஒரு காரியத்தை நினைத்து அதை நினைவு கூர்ந்து நம்மளுடைய தேசிய கொடியை ஏற்றி அதற்குரியதான மரியாதைகளை செலுத்தி தலைவர்களை நினைத்து அவர்களுக்கான மரியாதைகளை செலுத்தி இராணுவ வீரர்களுக்கான மரியாதைகளை செலுத்தி இப்படிலாம் பல விதங்களிலே மரியாதை செலுத்த வேண்டியவர்களுக்கு மரியாதையை செலுத்தி இந்த நாளை நினைவு கூர்ந்து ஒரு செலிப்ரேட் பண்ணுகிற ஒரு டேவா தான் இந்த நாள் இருக்கு. நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஒரு ஹாப்பினஸோட ஒரு என்ஜாயோட இந்த நாளை எல்லாரும் நம்மளுடைய தேசத்துல செலிப்ரேட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸ்கூலுக்கோ இல்லை காலேஜஸ்க்கோ போய் இல்லை ஆஃபீஸ்க்கு போய் தேசிய கொடியை ஏற்றி அந்த ஸ்வீட்ஸ்லாம் ஷேர் பண்ணி அதை சாப்பிட்டு தன்னுடைய ஹாப்பினஸை வெளிப்படுத்தி ரொம்ப என்ஜாயாக இந்த டேவை நல்ல விதங்களிலே அவங்க என்ஜாய் பண்ணுறதை நம்மளால் பார்க்க முடியுது. எல்லா காரியங்களையும் அவர்கள் நினைவு கூர்ந்து இதனால் நம்மளுடைய ஜனங்கள் நம்முடைய இந்தியர்கள் கொண்டாடிட்டு வர்றதா நமக்கு தெரியும். எதை நினைவு கூர்றாங்க அப்படின்னு பார்த்தா, முன்பதாக ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கு கீழாக நம்முடைய இந்தியர்கள் இருக்கும் பொழுது நம்முடைய இந்திய ஜனங்கள் எவ்வளவாக கஷ்டப்பட்டாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். அவர்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு ஒரு அடிமைகளாக இருந்து அந்த நாட்களிலே எழும்பினதான ஒரு சில தலைவர்கள் போராடி அகிம்சை நிமித்தமாக வன்முறையில இறங்காம அகிம்சை நிமித்தமாக போராடி நம்மளுடைய இந்திய தேசத்திற்கு ஒரு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்து நம்முடைய ஜனங்களை குடியேற்ற வைத்திருக்கிறார்கள். ஸோ அதை நினைவு கூர்ந்து இன்றைக்கும் இதுவரையிலும் நாம் அந்த நாளை நினைவு கூர்ந்து நாம் இந்த தினத்தை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். அதாவது குடியரசு தினம், ரிபப்ளிக் டே. இதை நம்ம இன்றைக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம். இது 76வது குடியரசு தினம், அதாவது 76th ரிபப்ளிக் டே நம்ம இன்னைக்கும் நம்ம செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். இந்த நாளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா பலவிதமான நன்மையான காரியங்கள், பலவிதமான காரியங்களை நினைவு கூறுதலை நம்ம பார்க்க முடியும். நம்ம நினைவு கூறுறோமா அப்படின்றது நமக்கு தெரியல. பட் கண்டிப்பா அந்த பொசிஷன்ல இருக்கவங்க, நம்மளுடைய தேசத்தினுடைய லீடர்ஸ் கண்டிப்பா அதை நினைவு கூறுவாங்க. நம்ம ஒருவேளை ஸ்கூல் படிக்கிறவங்களா இருந்தோம் அப்படின்னா, ஒருவேளை ஸ்டூடெண்ட்ஸ் ஆகிய நம்ம அதை நினைவு கூறாம இருந்தோம் அப்படின்னா, நம்மளுடைய டீச்சர்ஸ் அதை கண்டிப்பா நினைவு கூறுவாங்க. நினைவு கூர்ந்துதான் ஸ்கூல்லையோ காலேஜஸ்லயோ இல்லை ஆஃபீஸ்லையோ நம்ம ஒர்க் பண்ற இடங்கள்லையோ அது எல்லா காரியங்களையும் நினைவு கூர்ந்துதான் ஒரு ஃபிளாக் ஏற்றணும், நம்முடைய தேசிய கொடியை நம்ம ஏற்றணும், அதை நம்ம ஹாப்பினஸாக நம்ம அதை ஒரு செலிப்ரேஷன் பண்ணணும், நம்ம கனம் பண்ண வேண்டியவர்களை அந்த தினத்துல நம்ம கனம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி
எல்லாரையும் விசேஷமாக அந்த நாளிலே எல்லாரையும் ஸ்கூலுக்கோ இல்லை ஆஃபீஸ்க்கோ வர வச்சு அவங்களுக்கு முன்னாடிதாக அந்த இந்தியன் ஃப்ளாகை ஏற்றி அதை ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி ஸ்வீட்லாம் கொடுத்து அதனுடைய லவ்வை வந்து அவங்க ஷேர் பண்ணி அவ்வளோ அந்த விதங்களில் வந்து இந்த டேவை வந்து செலிப்ரேட் பண்ணுறதை வந்து நம்மளால் பார்க்க முடியும். விசேஷமாக இந்த நாளில் நம்ம பார்த்தோம் அப்படின்னா நம்மளுடைய தலைநகர் டெல்லி தெரியும். அங்கே தான் அந்த முக்கியமான மீட்டிங்ஸ் எல்லாமே வந்து அங்கே தான் வைப்பாங்க. கான்ஃபரன்ஸ் இதெல்லாம் வந்து அதெல்லாம் நமக்கு சொல்லி தான் தெரியணும் அப்படின்றது கிடையாது, தெரியும். வருடம் வருடம் அந்த இடத்துல வந்து ஒரு பெரிய ஒரு பிரம்மாண்டமான அணிவகுப்பு நடக்கும் அப்படின்றது கூட நமக்கு வந்து தெரியும். விசேஷமாக இந்த நாளிலே டெல்லியில் வந்து இப்போ நடந்துட்டு இருக்கு. அது எந்த தலைப்பில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொன்னான இந்தியாவின் பாரம்பரியமும் வளர்ச்சியும் அப்படின்றதான ஒரு பிரம்மாண்ட அணிவகுப்பு வந்து டெல்லியில் நடந்துட்டு இருக்கு. இதுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் ஆக்சுவலாக அந்த நாளிலிருந்து எப்போ நம்மளுடைய இந்திய தேசம் வந்து குடியரசாக மாற்றப்பட்டதோ அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் கிட்டத்தட்ட 76 குடியரசு தினம் நாம் வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இத்தனை வருடமும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை வந்து கூப்பிடுவாங்க. அப்படி கூப்பிடும் பொழுது இந்த வருடத்தில் வந்து இந்தோனேஷியா அதிபரை வந்து ஸ்பெஷல் கெஸ்ட்டாக வந்து அவங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட அந்த பகுதியில் பார்த்தீங்க அப்படின்னா எங்கன்னா அந்த பிரம்மாண்ட அணிவகுப்பு அந்த டெல்லியில் வந்து நடந்துட்டு இருக்கு இல்லையா, அங்கே பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு வருஷமே இல்லாமல் இந்த வருஷம்தான் முதல் முறையாக கிட்டத்தட்ட 5000 கலைஞர்கள் வைத்து பலவிதமான நடனங்கள் செய்வது, பலவிதமான காரியங்கள் செய்து இந்த நாளை வந்து கொண்டாடுவதும் அங்கே வந்திருக்கிறதான அந்த ஸ்பெஷல் கெஸ்ட்டை வந்து மகிழ்விக்கிறதுமான காரியங்கள் வந்து கிட்டத்தட்ட 5000 கலைஞர்களை கொண்டு இந்த இயர் வந்து ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. இது நிமித்தமாக அந்த டெல்லி முழுவதும் பார்த்திங்கன்னா பயங்கர பாதுகாப்பு அமைக்கப்பட்டிருக்கதா வந்து சொல்லுது. அங்கே மாத்திரம் இல்லாமல் டெல்லியில் மாத்திரம் இல்லாமல் இந்த குடியரசு தினத்தை முன்னிட்டு எந்த ஒரு பிரச்சனைகளோ பாதிப்புகளோ இல்லை குழப்பமோ நம்முடைய இந்திய தேசத்திற்கு வரக்கூடாது, இல்லை போராட்டம் இல்லை ஒரு பிரச்சனைகளை தீவிரவாதங்கள் எதுவும் வந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக நம்முடைய காஷ்மீர் எல்லையில் வந்து பயங்கரமான பாதுகாப்பு இராணுவ வீரர்கள் வந்து பாதுகாப்பு கொடுத்துட்டு இருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வருது. விசேஷமாக இந்த நாளில் என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேசிய கொடியை ஏற்றி அதற்கு மரியாதை செலுத்தி நம்மளுடைய தேசத்திற்கு வந்து வெற்றிகளை அல்லது சுதந்திரங்களை குடியரசை வாங்கி கொடுத்ததான அந்த தலைவர்களுக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை கணம் எல்லாவற்றையுமே கொடுப்பாங்க. அது ஓகே தான். அதெல்லாம் போக நம்முடைய இந்த நாட்களில் ப்ரெசன்ட் டேஸில் எவ்வளவோ பேர் வந்து எவ்வளவோ துறைகள் இருக்குது, ஒர்க் பண்ணுறதான துறைகள். அதாவது இந்த மருத்துவத்துறை, ஆசிரியர் துறை, இந்த மாதிரி நிறைய துறைகள் வந்து இருக்குது. இதில் எல்லாமே யார் தன்னுடைய கடமைகளில் வந்து ரொம்ப பெஸ்ட்டாக வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து அவார்டு வந்து கொடுப்பாங்க. அது இயர்லி வருஷம் வருஷம் வந்து அது வந்து கொடுத்துட்ருக்காங்க. ஒரு 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு முன்னாடி கூட என்னுடைய அக்கா வந்து இந்த மாதிரி ஒரு அவார்டை வந்து அவங்க வந்து டாக்டராக இருக்காங்க. டாக்டரில் வந்து பெஸ்ட்டாக அந்த கோவிட் டைமில் பெர்ஃபார்ம் பண்ணதுக்காக அவங்களுக்கு வந்து இந்த டேயில் வந்து அவங்களுக்கு வந்து அவார்டு கொடுத்தாங்க. அப்படிப்பட்டதான ஒரு அவார்ட்ஸ்லாம் வந்து இந்த நாளில் வந்து கொடுக்கப்படும். அப்படி இன்னைக்கு வந்து 139 பத்ம விருதுகள் வந்து நம்முடைய பிரதமர் மோடி நிமித்தமாக கொடுக்கப்படுறதா வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இப்படிலாம் வந்து இன்றைக்கு பலவிதமான இப்படிப்பட்ட காரியங்களை நினைத்து கொடுத்து எண்ணி இந்த நாட்களை வந்து அவங்க இந்த டேவை வந்து நம்முடைய இந்தியர்கள், இந்திய ஜனம், நாம் எல்லாரும் இதை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஸோ இதை பற்றி தான் நாம் ஒரு சில காரியங்களை நாம் இதை குறித்து ஒரு சில காரியங்கள் பார்த்துட்டு ஒரு வசனம் மாத்திரம் வாசித்து அதில் நான் லைட்டாக பேசிட்டு நான் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்படுறேன். நம்ம பார்த்தோம் ரிபப்ளிக் டே 76th ரிபப்ளிக் டே நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த ரிபப்ளிக் அதாவது குடியரசு அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு தெரியும் முன்னாடி வந்து ஆங்கிலேயர்களுடைய ஆட்சிக்கின் கீழே தான் இந்தியர்கள் வந்து இருந்தாங்க. அவங்க என்ன ரூல் போடுறாங்களோ அந்த ரூலை தான் நம்மளுடைய ஜனங்கள் வந்து ஃபாலோ பண்ணணும். இவங்களுடைய இஷ்டத்துக்கு எதுவுமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், இவங்களுடைய இஷ்டத்துக்கு இவங்களுடைய ட்ரெஸ் கூட இவங்களால போட முடியாது. அந்த அளவுக்கு ஒரு அடிமைகளாக வந்து அவங்க இருந்தாங்க. அவங்க அடிமைகளாக இருந்த பொழுது அவங்க ட்ரெஸ்ஸிங் வந்து கூட அவங்களுடைய சரீரத்தை ஃபுல்லாக வந்து மறைக்கக்கூடியதாக வந்து இருக்காது. ஒரு அரைக்குறையான
ஆடைகள் தான் அவங்க வந்து அணிஞ்சிருப்பாங்க. அப்படிதான். ஏன்னா அவங்க வந்து அப்படி அணியணும் அப்படின்னு வந்து அணியல. அவங்களுடைய சூழ்நிலை, அவங்களுடைய அடிமைத்தனம் அந்த அளவுக்கு வந்து மோசமா இருந்துச்சு. அந்த அளவு நம்மளுடைய இந்தியர்கள் வந்து அந்த ஆங்கிலேயர்களுக்கு கீழாக ரொம்ப ஒரு கொடுமைகளை அனுபவித்து ஒரு அடிமைகளாக வந்து வாழ்ந்து கொண்டிருந்தாங்க. அப்போ குடியரசு அப்படின்னா என்ன? அதாவது மக்களே வந்து தங்கள் ஆள்கிறதான தலைவர்களை தேர்ந்தெடுக்கக்கூடியதான உரிமை வந்து அந்த ஜனங்களுக்கு இருக்கு. அப்படிப்பட்டதான ஒரு அமைப்பு வந்து உருவாச்சு. அதாவது ஜனநாயகம், டெமோக்ரஸி. அதுதான் வந்து ரிபப்ளிக், குடியரசு அப்படின்றதா வந்து காணப்படுது. அப்புறம் இது குடியரசு தினம், ரிபப்ளிக் டே அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும். 1950 வருடம் ஜனவரி 26வது நாள் தான் நம்மளுடைய இந்தியா வந்து அதாவது குடியரசு தினம் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு அரசியல் அமைப்பு. அந்த ஒரு முடியாட்சியிலிருந்து முற்று பெற்று ஒரு இறையாண்மை, ஒரு கடவுள் பக்தியோட ஒரு கொண்ட ஒரு ஜனநாயக குடியரசாக நம்முடைய தேசம் மாற்றப்பட்டதுதான் வந்து குடியரசு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அது என்னைக்குன்னா நமக்கு தெரியும். 1950 வருடம் ஜனவரி 26ஆம் தேதி. அதுதான் ஒரு அரசியல் அமைப்பினுடைய செயல்திறன். அதை நாம் பாராட்டி, அதை நாம் நினைவு கூர்ந்து, ஒரு தேசிய விடுமுறையாக நாம் அதை பாவித்து, நாம் வந்து இன்றைக்கும் அதை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்றதை வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து குடியரசு நாள் அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து குடியரசு நாடு, ரிபப்ளிக் நேஷன் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது 1950 தான் வந்து இந்த அரசியல் அமைப்பை வந்து கவர்மெண்ட் ஏற்றுக்கொள்றாங்க. ஏற்றுக்கொண்டு நம்மளுடைய இந்தியா வந்து இந்த முழு உலகிற்குமே ஒரு குடியரசு, இது வந்து ஒரு குடியரசு தேசம், இது ஒரு தனிப்பட்ட ஒரு குடியரசு தேசம் அப்படின்னு வந்து நிறுவப்படுது. இந்த உலகத்துல உள்ள எல்லா தேசங்களை பார்க்கிலும் தேசங்களை போல இந்த இந்தியாவும் வந்து ஒரு குடியரசு தேசம் அப்படின்னு நிறுவப்படுது. அப்போ இங்க வந்து தன்னுடைய குடிமக்களே, அந்த தேசத்துல வாழ்ற அந்த ஜனங்களே சுதந்திரமாக இது வந்து என்னுடைய நாடு அப்படின்னு ஒரு சுதந்திரமாக அடையாளப்படுத்துவதற்காக, இல்ல நாட்டினுடைய எல்லா விதமான பொறுப்புகள், கடமைகள் மற்றும் தங்களை ஆட்சி செய்வதற்கு தேர்ந்தெடுக்கக்கூடியதான நபர்கள், ஃபார் எக்ஸாம்பிள் வேலை செய்வதற்கு கூட அவங்க எங்க போய் வேலை செய்யணும், யாருக்கு கீழே வேலை செய்யணும், இப்படிப்பட்டதான எல்லா விதமான பொறுப்புகளையும் அதிகாரத்தையும் தானே ஏற்றுக்கொள்வதற்கு, தானே முடிவு செய்து கொள்வதற்கு அவங்களுக்கு ஒரு உரிமை உள்ளதாக இந்த குடியரசு நாடு இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லப்படுது. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, அதாவது இந்த குடியரசு என்ற இந்த வேர்டு வந்து எந்த நாட்டில் வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட இதுக்கு ஒரு தனித்துவமான ஒரு எக்ஸ்பிளனேஷன் வந்து வரையறை வந்து அமெரிக்கால தான் உருவாச்சு அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க. அங்க வந்து இந்த வார்த்தை வந்து எப்படிப்பட்டதா இருக்கு, அதை வந்து அவங்க எந்த மாதிரி வந்து அதை அவங்க ஃபேஸ் பண்றாங்க, அதை கனம் பண்றாங்க, அதனுடைய மீனிங் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் இந்த வார்த்தையை வந்து அங்க பிரதிநிதித்துவ ஜனநாயகம் அப்படிங்கிறதான அந்த ஜனநாயகத்தோடு இவங்க வந்து சம்மந்தப்படுத்தி பார்க்கிறவர்களாக, ஒரு சம்மந்தப்படுத்துகிறதாக வந்து இந்த வேர்டு வந்து இருக்கிறதாக வந்து நமக்கு சொல்லப்படுது. ஓகே, நம்ம இன்றைக்கும் நம்ம ஏன் இந்த காரியங்கள், இந்த குடியரசு தினத்தை வந்து நம்ம ஏன் கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஆல்ரெடி சொன்னோம் ஸ்டார்டிங்லேயே, அது ஜனவரி 26, 1950 அன்று நம்மளுடைய இந்தியா வந்து அரசியல் அமைப்பை வந்து முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு, இது ஓகே, இதை வந்து நம்ம வந்து நம்மளுடைய தேசத்துல, இந்திய தேசத்துல வந்து இதை வந்து நம்ம அமல்படுத்தலாம், நம்மளுடைய இந்திய தேசம் வந்து தனிப்பட்ட ஒரு குடியரசு தேசமாக இருக்கலாம், இதுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்து கிடையாது அப்படின்னு அவங்க ஏற்றுக்கொண்டு அதை வந்து செயல்படுத்தினதான அந்த நாள் தான் வந்து ஜனவரி 26 வருடம் 1950.
ஸோ அது நினைவு கூர்ந்து அந்த ஜனங்கள் வந்து நம்முடைய இந்தியர்கள் வந்து எப்படி இருந்தாங்க, இப்போ நம்முடைய நாட்டிற்கு நம்முடைய தேசத்திற்கு நல்ல ஒரு சுதந்திரம் கிடைத்து நம்மளுடைய நாடும் நம்முடைய தேசமும் ஒரு குடியரசை பெற்று நாம் தேர்ந்தெடுத்ததான தலைவர்களை கொண்டு நாம் வந்து சமாதானமாக நாம் வந்து இருக்கிறோம் அப்படிங்கிறதான இந்த காரியத்தை நினைவு கூர்ந்து நாம் வந்து இந்த டேவை வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். நமக்கு எல்லாத்துக்கும் வந்து தெரியும். அப்போ நமக்கு வந்து குடியரசு தினம், சுதந்திர தினம், இப்போ 2 தினம் இருக்கு. நம்ம வந்து ஒன்று ஆகஸ்ட் 15 வந்து நம்ம வந்து இண்டிபெண்டன்ஸ் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இன்னைக்கு ஜனவரி 26 வந்து நம்ம ரிபப்ளிக் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். இது என்ன, இது ரெண்டுக்கும் வந்து அப்படி என்ன பெரிய அளவில் வந்து வித்தியாசங்கள் இருக்குது, அப்படி என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ரொம்ப பெரிய அளவில் ஒன்றும் வித்தியாசம் கிடையாது. பட் நம்மளுடைய ஆகஸ்ட் 15 1947 வந்து நம்மளுடைய தேசத்துக்கு வந்து சுதந்திரம் கிடைச்சிருச்சு. சுதந்திரம் கிடைச்சும் கூட நம்மளுடைய இந்திய தேசம் வந்து ஒரு குடியரசாக மாறாத நிலைமை வந்து காணப்பட்டுச்சு. ஒரு குடியரசாக நம்முடைய இந்திய தேசம் வந்து மாற்றப்படலை. அந்த குடியரசு ஆனதுதான் 1950 ஜனவரி 26. ஸோ இதுதான் நம்மளுடைய தேசம் வந்து எப்போ குடியரசாக மாறினதோ, எப்போ அவங்க கொடுத்ததான அந்த அந்த அரசியல் அமைப்புகள் எல்லாவற்றையும் நம்முடைய கவர்மெண்ட் ஏற்றுக்கொண்டு இதை அமல்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி இந்த ரூல் ஓகேன்னு சொல்லி அந்த ரூலை வந்து செட் பண்ணி அதை என்னைக்கு அந்த எக்ஸசைஸ் பண்ண ஆரம்பிச்சாங்களோ அதுதான் குடியரசு தினம். ஸோ அதை தான் நம்ம ரிபப்ளிக் டே தனியாகவும் நம்ம அதை இண்டிபெண்டன்ஸ் டே தனியாகவும் நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். ரொம்ப பெரிய அளவில் டிஃப்ரெண்ட் இல்லை. நமக்கு சுதந்திரம் கிடைச்சிருச்சு. சுதந்திரம் கிடைச்சாலும் நம்மளுடைய அந்த இந்திய தேசத்தில் வந்து அந்த குடியரசு எப்படி சொல்லுறது, நம்மளுடைய தேசத்திற்கு வந்து இந்திய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்தாலும் அந்த ஜனங்களுக்கு வந்து அந்த ஒரு ஃபீல் வந்து அந்த அளவுக்கு இல்லை, அந்த சுதந்திரம் கிடைத்த ஃபீல் இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படிதான் வந்து அந்த வருடங்கள் வந்து அந்த 3 வருடங்கள் வந்து இருந்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுக்கப்புறம் ஜனவரி 26 1950 தான் இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் ஓகே அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கொண்டு அதை அமல்படுத்துறதுனால அன்னைக்கு தான் வந்து நம்முடைய தேசம் வந்து சுதந்திரம் பெற்றாலும் 1950 தான் வந்து குடியரசு ஆச்சு. அதனால இதுதான் ஒரு சின்ன இதனுடைய முக்கியத்துவம் அப்படின்னு சொல்லலாம், இதனுடைய ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லலாம். தெரியும் என்னன்னா எங்கு பார்த்தாலும் ரொம்ப இன்னைக்கு எல்லாருமே நம்ம படிக்கிறவங்களா இருந்தாலும் இல்லை ஒர்க் பண்றவங்களா இருந்தாலும், ஏன் சும்மா மேக்ஸிமம் ஒர்க் பண்ணிட்டு முடிச்சுட்டு அவங்க ரிட்டையர்ட் ஆகி வீட்டில் இருப்பாங்க, அவங்களா இருந்தாலும் ஒரு சில பேர் படிக்காம வேலை செய்யாம அந்த காலத்து ஆட்கள் கூட இந்த காலம் வந்து ரொம்ப ஸ்பெஷலா வந்து அவங்க ரொம்ப திங்க் பண்ணுவாங்க. விசேஷமா இந்த நாட்கள் என்னென்ன காரியங்கள் நடக்கும் ஸ்வீட்ஸ் எல்லாம் கொடுத்து தலைவர்கள் லீடர்ஸை வந்து ரொம்ப ரெஸ்பெக்ட் பண்ணி அவங்களுக்கு கனம் பண்ணி அவங்களுக்கு செலுத்த வேண்டியதான எல்லா மரியாதைகளையும் செலுத்துவாங்க அப்படின்னு பார்த்தோம். அந்த தலைவர்களுக்கு விசேஷமா அந்த ராணுவ வீரர்கள்லாம் வந்து அவங்க கனம் பண்ணுவாங்க, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ஒரு சில கணங்களை வந்து கொடுப்பாங்க அப்படின்லாம் நம்ம பார்த்தோம். அது போல விருதுகள் யாரெல்லாம் தன்னுடைய ஒர்க்ல வந்து ரொம்ப சின்சியரா ரொம்ப உண்மையா இருக்காங்களோ அவங்களுக்குலாம் வந்து ஒரு முக்கியமான அவார்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்த்தோம். அதெல்லாம் போக இப்படிப்பட்டதான பல காரியங்கள் வந்து இந்த நாளில நடக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அது மாத்திரம் இல்லாம விசேஷமா அந்த கலாச்சார நிகழ்ச்சிகள் இருக்கு இல்லையா, கல்ச்சர் ப்ரோக்ராம்ஸ், அதாவது அந்த பாடல் பாடுறது, டான்ஸ் ஆடுறது, அப்புறம் அந்த போயம்ஸ் சொல்றது, கவிதைகள் எழுதுறது, கவிதைகள் சொல்றது, அப்புறம் தலைவர்களை குறித்ததான நாடகங்கள் நடிக்கிறது, அப்படி நம்மளுடைய தேசத்தை பற்றி அல்லது எப்படி நம்மளுடைய இந்திய தேசத்துக்கு வந்து இந்த குடியரசு கிடைச்சது, சுதந்திரம் கிடைச்சது, இதை பற்றியான காம்படிஷன் நடக்கிறது, ராணுவ நிகழ்ச்சிகள் நடக்கிறது, இப்படிப்பட்டதான எல்லா காரியங்களுமே வந்து இந்த நாட்கள்ல வந்து
நடைபெறும். அப்ப இப்படிப்பட்ட எல்லா முக்கியமான நிகழ்வுகளுமே வந்து இந்த நாள்ல நடக்கும் அப்படின்னு சொல்லி வந்து சொல்லப்படுது. நம்ம வந்து பார்த்தோம் ஒவ்வொரு இயரும் வந்து ஆஹ் இந்த குடியரசு தினத்தப்போ ஒவ்வொரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை வந்து இன்வைட் பண்ணுவாங்க அப்படின்லாம் பார்த்தோம். நமக்கு தெரியும் நம்மளுடைய ப்ரெசன்ட் குடியரசுத் தலைவர் அப்படின்னு நம்ம யாரு அப்படின்னு பார்த்தோம்னா திரௌபதி முர்மு. அவங்க தான் வந்து இப்பயும் நம்மளுடைய இந்திய தேசத்துக்கு அவங்க வந்து குடியரசுத் தலைவராக வந்து இருக்காங்க. அவங்க எப்போ பதவிக்கு வந்தாங்கன்னு பார்த்தா ஜூலை 25, 2022 அதான் வந்து குடியரசுத் தலைவராக வந்து அவங்க பொறுப்பேற்று இன்றைக்கும் வந்து அவங்க நல்ல முறையில் அவங்க வந்து ஒரு அந்த பொறுப்பை வந்து அவங்க சரியான முறையில் நிறைவேற்றி கொண்டிருக்கிறாங்க. இப்போ நடக்கிற அந்த டெல்லியில் அந்த இராணுவ அணிவகுப்புல கூட அவங்களுடைய தலைமையில தான் அந்த 3 படையினருடைய அணிவகுப்பு வந்து நடந்து கொண்டு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. இப்போ ஃபர்ஸ்ட் நம்மளுடைய தேசத்திற்கு வந்து குடியரசு கிடைச்சது இல்லையா, கிட்டத்தட்ட 76 வருடங்கள் ஆயிடுச்சு. அப்ப 76 குடியரசுத் தலைவர்கள் வந்து நமக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படல. அப்படி சொல்லல. முதல் நம்மளுடைய தேசத்திற்கு வந்து குடியரசு ஆனதுக்கு அப்புறம் முதல் நம்மளுடைய இந்திய தேசத்துல குடியரசுத் தலைவரா யார் வந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அதாவது ஜனவரி 26, 1950 வருடம் நம்முடைய தேசத்திற்கு குடியரசு கிடைத்த உடனே அப்போ யாரு குடியரசுத் தலைவரா இருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். இவங்களை பத்தி நம்ம படிச்சிருப்போம். அவங்கள பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல. ஸோ ஃபர்ஸ்ட் குடியரசுத் தலைவர் இவங்க அப்படின்றத நான் வந்து மென்ஷன் பண்றேன். அவங்க 1950 இருந்து 1962 கிட்டத்தட்ட 12 வருடங்கள் அவங்க வந்து குடியரசுத் தலைவரா அந்த பொறுப்புல வந்து இருந்திருக்காங்க. அப்போ வந்து அந்த நாட்கள்ல ஃபர்ஸ்ட் டைம் அவங்க குடியரசுத் தலைவரா தன்னுடைய பொறுப்பை ஏற்றுக்கொண்டப்போ 12 வருடம் அவங்க அந்த பொறுப்பை வந்து சரியான முறையில நடத்தி கொண்டு வந்தாங்க. ஆனா இப்பெல்லாம் வந்து ஒருத்தவங்க ஒரு லீடருக்கு வந்து அந்த பீரியட் வந்து 12 இயர்ஸ் இருக்குமா அப்படின்னு பார்த்தா கிடையாது. கிட்டத்தட்ட இப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு குடியரசுத் தலைவருக்குமே ஒரு 5 இயர்ஸ்ன்னு தான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து மக்கள் வந்து எலெக்ஷன்லாம் பண்ணி இது பண்ணி வந்து ஒரு குடியரசுத் தலைவரை வந்து எலெக்ஷன் நிமித்தமாக வந்து அவங்க தேர்ந்தெடுப்பாங்க. இப்போ நமக்கு பிரசன்டேஸ்ல வந்து திரௌபதி முர்மு அவங்க வந்து இருக்காங்க. அவங்க நல்ல முறையில வந்து அவங்களுடைய பொறுப்பை செய்து கொண்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நம்புறோம். அவங்க செய்து கொண்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த எல்லா காரியத்தையுமே நாம் நினைவு கூர்ந்துதான் நம்ம வந்து இந்த நாளை வந்து நம்ம செலிப்ரேட் பண்றோம், பண்ணி கொண்டு இருக்கிறோம். நம்ம பார்த்தோம் குடியரசுனா என்ன, குடியரசு தினம்னா என்ன, குடியரசு என்கிற வார்த்தை எங்க வடிவமைக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம். அப்புறம் குடியரசு தினம் அதுனா என்ன, அது நம்ம எதுக்கு கொண்டாடுறோம், எதனால கொண்டாடுறோம் அப்படின்றத நம்ம பார்த்தோம். குடியரசு தினத்துக்கும் சுதந்திர தினத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். அப்புறம் குடியரசு நாடுனா என்ன அப்படின்றத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் இதனுடைய ஸ்பெஷல் என்ன அப்படின்றது காரியங்களையும் வந்து நம்ம பார்த்தோம். அப்போ இவ்வளோ காரியங்கள் வந்து இந்த நம்ம சாதாரணமா நம்ம இதை நினைத்து நம்ம இதை செலிப்ரேட் பண்ற இந்த ரிபப்ளிக் டேல வந்து இவ்வளோ விஷயங்கள் வந்து அடங்கியிருக்கு. இப்போ பாருங்க, அன்றைக்கு வேதத்துல வந்து இது சொல்லப்பட்டிருக்கு. நம்ம வந்து ஒரு காரியங்கள் ஒரு விஷயங்களை வந்து நம்ம நினைவு கூறணும், நினைவு கூர்ந்து அதை வந்து நம்ம அனுசரிக்கணும் அப்படின்னு சொல்லி. எப்படின்னா இஸ்ரவேல் ஜனங்கள் நமக்கு தெரியும், அவர்கள் எகிப்திலே அடிமைகளாக இருந்த பொழுது தேவன் அந்த அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்கிறார் மோசேயை கொண்டு. அப்போ அவர்கள் எகிப்திலிருந்து அவங்க புறப்பட்டு வர்றாங்க. அந்த வனாந்தரமான பாதைகள், அப்புறம் கானான் தேசத்தில் பிரவேசித்தது எல்லாம் நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவர் வந்து அந்த ஜனங்கள்கிட்ட சொல்றாரு, அந்த அடிமைத்தனத்தின் வீடாகிய அந்த எகிப்திலிருந்து நான் உங்களை வெளியே கொண்டு வந்ததையும், நான் உங்களை அந்த வனாந்தரமான பாதையில நான் நடத்தி கொண்டு வந்ததையும் நீங்க ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும். நீங்க நினைவு கூறுகிறதின் வண்ணமாய், நினைவு கூறுகிறதின் நிமித்தமாக நீங்க இந்த பலியை செய்யணும். நீங்க இந்த காரியங்களை வந்து நீங்க அனுசரிக்கணும். இந்த ஓய்வு நாளை ஆசரிக்கணும், இந்த பண்டிகையை நீங்க கொண்டாடணும். நீங்க உங்களுடைய பிள்ளைகள், நீங்க
இதை அனுசரிக்கிறது மாத்திரம் இல்லாம இதை நினைவு கூறும்படியாக உங்களுடைய தலைமுறைகளுக்கும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் கூட நீங்க இதை சொல்லி கொடுக்கணும். சோ கட்டாயமாக நீங்க இதை நினைவு கூறணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து ஒரு காரியத்தை வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்து சொல்றாரு. அப்ப அதே போலதான் இன்றைக்கு நாமும் நம்மளுடைய இந்தியர்கள், நம்மளுடைய தேசம் எப்படி இருந்துச்சு, அந்த நாட்கள்ல எப்படி இருந்துச்சு, உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிறதான வேறுபாடு, ட்ரெஸ் கூட ஒரு ஃப்ரீடமா அணிய முடியாத அளவுக்கு அந்த வேறுபாடுகள் தலை தூக்கி நின்னுச்சு அந்த நாட்களிலே. ஒரு பக்கம் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி, அவர்களுக்கு கீழாக உள்ள அடிமைத்தனம், இப்படி இருந்தது. அப்படி இருக்கும் பொழுதுதான் தலைவர்கள் எழும்பி வன்முறையின் நிமித்தமாக அல்லாமல் அகிம்சை நிமித்தமாக போராடி நம்முடைய நாட்டுக்கு வந்து நம்முடைய இந்திய தேசத்துக்கு சுதந்திரத்தையும் குடிமதிப்பையும் குடியரசையும் நமக்கு வந்து கொடுத்து மாற்றி கொடுத்துட்டு போயிருக்காங்க. ஸோ அதை நாம் நினைவு கூர்ந்துதான் நம்ம செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கிறோம். அதை நாம் கட்டாயமாக ஏதோ ஓகே வந்து இப்படி ரிபப்ளிக் டே வருது, இண்டிபெண்டன்ஸ் டே வருது, அது நம்ம நினைவு கூர்ந்த ஃப்ளாக் ஏற்றி நம்ம வந்து ரொம்ப ஹாப்பியாக வந்து நம்ம வந்து என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நம்மளோட தலைவர்கள் வந்து வன்முறையில் இல்லாமல் ஒரு அகிம்சையான முறையில் நம்மளுடைய தேசம் குடியரசாக மாறினதற்காக வந்து அவங்க போராடினதை வந்து நம்ம பார்க்க முடியும். நம்ம காந்தியடிகளை கூட நம்ம பார்க்கலாம். அவர் வந்து ஒரு இதில் வந்து சொல்லியிருப்பாரு, அவர் வந்து எனக்கு வந்து இயேசு கிறிஸ்துவை வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவருடைய மலை பிரசங்கத்துல தான் சொல்லப்பட்டதான அந்த வார்த்தைகள், அதாவது மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல நம்ம பார்த்தோம்னா மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலிருந்து 7ஆம் அதிகாரம் வரையும் மலை பிரசங்கமா வந்து இருக்கு. ஸோ அதை வந்து காந்தியடிகள் படித்து அதை வந்து தன்னுடைய வாழ்க்கையில வந்து அதை நம்ம எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தான் அவர் அந்த போராட்டத்துல வந்து வன்முறை நிமித்தமாக அவர் வந்து போராடாம அந்த அகிம்சை நிமித்தமாக அவர் போராடினதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். அவர் அந்த மலை பிரசங்கம், ஆண்டவர் சொன்னதான மலை பிரசங்கத்தை வாசிச்சு நம்ம இதனுடைய அடிப்படையில வந்து நம்ம வாழணும், இதனுடைய அடிப்படையில வந்து நம்முடைய போராட்டம் இருக்கணும் அப்படின்னு சொல்லி போராடி நம்முடைய தேசத்துக்கு வந்து நம்முடைய தேசம் வந்து குடியரசா மாறினதற்கு வந்து அவங்க அகிம்சையின் நிமித்தமாக அவங்க வந்து வழி செஞ்சதா வந்து நமக்கு வந்து தெரியும். அப்போ நாமும் இன்றைக்கு வந்து அந்த விதங்களிலே நாம வந்து நினைத்து நாம வந்து இந்த நாளை வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணி கொண்டு இருக்கோம். அது எல்லாமே நமக்கு தெரியும் தான். நான் ரொம்ப இதுக்கு மீறி நான் ரொம்ப எக்ஸ்பிளைன் பண்ண நான் டைம் எடுக்க வந்து விரும்பல. ஒரு வசனத்தை நம்ம வாசிப்போம். உபாகமம் 8ஆம் அதிகாரம் 10வது வசனம் சொல்லுகிறது, ஆகையால் நீ புசித்து திருப்தி அடைந்திருக்கையில் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு கொடுத்த அந்த நல்ல தேசத்துக்காக அவரை ஸ்தோத்தரிக்க கடவாய் அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு. அப்ப பாருங்க, நம்ம புசித்து நம்ம திருப்தி அடைஞ்சிருக்கோம், நாள்தோறும் பலவிதமான ஆசீர்வாதங்கள் நமக்கு கிடைக்குது. கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதித்து கொண்டுதான் வருகிறார். நம்ம ஆசீர்வாதமா தான் இருக்கோம். அப்படி நாம் இருக்கும் பொழுது நாம் கர்த்தர் நமக்கு கொடுத்ததான இந்த நல்ல தேசத்திற்காக நாம் அவரை ஸ்தோத்தரிக்கணும், அவரை நாம் துதிக்கணும் அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுது. அப்போ நமக்கு கர்த்தர் இந்திய தேசத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு குடியரசு நாடாக, குடியரசு தேசமாக கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இவ்வளவோ தேசங்கள் இருக்கு, இவ்வளவோ நாடுகள் இருக்கு. ஆனா ஒரு இந்திய தேசத்தை போல ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசம் வேற எங்கேயும் இல்லை அப்படின்னு சொல்லிதான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்முடைய தேசம் வந்து அவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட தேசமா இருக்கு. முதல் ஆசீர்வாதம் நம்ம பைபிளே நம்ம பார்க்கிறோம். இந்தியா என்கிற வேர்டு வந்து பைபிள்ல வந்திருக்கு அப்படின்னு நமக்கு தெரியும். இந்து தேசம் முதல் எத்தியோப்பியா தேசம் வரைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அப்போ ஃபர்ஸ்ட் பிளெஸிங்கே நமக்கு வந்து நம்முடைய இந்தியா பைபிள்ல வந்து மென்ஷன் ஆயிருக்கு. அதுவே நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரொம்ப ஒரு பெரிய பிளெஸிங் தான். அது மாத்திரம் இல்லாம நம்மளுடைய தேசத்துல அதிகமான மக்கள் தொகை நம்முடைய தேசத்துல இருக்காங்க. நிறைய பலதரப்பட்ட இன மக்கள், பலதரப்பட்ட மதங்களை கொண்டதான மக்கள் நம்முடைய தேசத்துல வசிக்கிறாங்க. பலவிதமான மொழிகள், எவ்வளவோ மொழிகள் இருக்கு. நிறைய மொழி பேசுகிறதான மக்கள் வந்து நம்முடைய இந்திய தேசத்துலதான் இருக்காங்க. இதெல்லாம் போக அழகிய இயற்கை வளங்கள், நம்முடைய இந்திய தேசத்தினுடைய இயற்கை அழகை பார்க்கும் பொழுது அந்த அளவுக்கு வந்து நம்முடைய இயற்கை வந்து நம்முடைய இந்திய தேசத்துல வந்து இயற்கை வளங்கள் அவ்வளவுக்கு அழகா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்படிப்பட்டதான ஒரு அழகிய நாடு. அது மாத்திரம் இல்லாமல் அதிகமான நல்ல அழகான பள்ளத்தாக்குகள், நீரூற்றுகள்,
பாலைவனங்கள், இப்படி நம்ம சொன்னா நம்மளுடைய தேசத்தை பற்றி அதனுடைய இயற்கை வளங்களை குறித்து நம்ம சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி ஏராளமான காரியங்கள் நாம் வர்ணிப்பதற்கும், நாம் நினைத்து சந்தோஷப்படுவதற்கும், அந்த எல்லா காரியத்தை நினைத்து நாம் தேவனை ஸ்தோத்தரிப்பதற்கும் நிறைய காரியங்கள் இருக்கு. இதை மாத்திரம் இல்லாமல் வடக்கே இமயமலை, தெற்கே இந்திய பெருங்கடல், மேற்கு அரபிக்கடல், கிழக்கே வங்காள விரிகுடா, இப்படின்னு சொல்லி 4 பக்கமும் அழகான பெரிய பெரிய கடல்கள், ஆறுகள் சூழ்ந்திருக்கு. இப்படிப்பட்டதான ஒரு அழகான, ஒரு தண்ணீர் உள்ள, ஒரு செழிப்புள்ள, ஒரு ஆசீர்வாதமுள்ள ஒரு தேசத்துலதான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஸோ இந்த நாளுக்காக, இந்த தேசத்துக்காக நாம் நன்றி சொல்லணும், நாம் தேவனை ஸ்தோத்தரிக்கணும் அப்படின்னு சொல்லிதான் வேதம் சொல்லுதுங்க. ஸோ இந்த நாளிலே கர்த்தர் இந்த குடியரசு தினத்தின் நிமித்தமாக, இந்த தியானத்தின் நிமித்தமாக கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறது, இடைப்படுவது என்னவென்று சொன்னால், அவரை நாம் நினைக்கணும். கர்த்தர் நம்மை நடத்தி வந்த விதங்களை நாம் நினைக்கணும். நம்முடைய இந்தியர்கள் எப்படி அடிமைக்குள் கடந்தார்களோ, நாமும் ஒரு நாள் பாவம் என்கிற அடிமைக்குள் கடந்தோம். அதிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு வந்திருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் கானான் தேசத்தை சுதந்திரித்தது போல நாமும் அந்த பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக நாம் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறோம். அப்போ அப்படிப்பட்டதான ஒரு விடுதலையை கர்த்தர் நமக்கு இந்த நாளிலே கொடுத்திருக்கிறார். அந்த விடுதலையை நம்மளுடைய தேசம் காணணும், தேசத்தில் உள்ள ஜனங்கள் காணணும், ஜனங்கள் ரட்சிக்கப்படணும். பார்த்துக்கோங்க. அப்போ இதுக்காக, நம்முடைய தேசத்திற்காக, நம்மளுடைய ஜனங்களுக்காக, நம்முடைய இந்தியர்களுக்காய், நம்முடைய மக்களுக்காக, நம்முடைய தாய் மக்களுக்காய், நம்முடைய தாய் மண்ணுக்காக நாம் செபிக்கணும். ஜனங்கள் ரட்சிக்கப்படணும், கிறிஸ்துவை அறிகிற அறிவை இந்த ஜனங்கள் அடைந்து கொள்ளணும் அப்படின்றதுக்காக செபிக்கணும். அப்போ இந்த நாளிலே நாம் நம்முடைய தேசத்துக்காக, நம்முடைய ஜனங்களுக்காக, நம்முடைய தலைவர்களுக்காக, நம்ம தாய் மண்ணுக்காக, தாய் நாட்டிற்காக, நம்முடைய இந்திய தேசத்திற்காக நாம் செபிக்கணும். இந்த நல்ல தேசத்துக்காக, நாம் வாசித்த வேத வசனத்தின்படி நல்ல தேசத்துக்காக நாம் தேவனை நோக்கி நாம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கணும். வருகிற நாட்களிலே ஆண்டவருடைய ஆட்சி நம்மளுடைய தேசத்துல வரணும். நம்ம ஜெபத்துல வாசிக்கிறோம், உம்முடைய ராஜ்யம் இந்த பூமியில வரட்டும் அப்படின்னு சொல்லி. அப்ப அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில வரணும், அவருடைய ராஜ்யம் இந்த பூமியில நிலை நிற்கணும், அது நடக்கணும். இனி வருகிற எலெக்ஷன்ஸ்ல அவருக்கு சித்தமான தலைவர்கள், தேவனுக்கு பிரியமான தலைவர்கள் ஆட்சியில உட்காரணும். சோ அவருக்கு பிரியமான ஒரு ஆட்சி நம்மளுடைய தேசத்துல நிலவணும் அப்படின்றதுக்காக நாம் செபிக்கணும், நாம் தேசத்துக்காக ஸ்தோத்தரிக்கணும், இந்த நல்ல தேசத்துக்காக அவரை நாம் துதிக்கணும் அப்படின்ற காரியத்தை தான் நாம் இன்றைக்கு கற்றுக்கொண்டோம். சோ இது நிமித்தமாக இனி வருகிற நாட்களில் ஒவ்வொரு நாளும் நாம் தேவன் நமக்கு செய்த நன்மைகளுக்காக நாம் ஸ்தோத்தரிப்பது அவசியமான காரியம்தான், முக்கியம். அதோடு சேர்த்து, ஆண்டவரே எனக்கு இந்த நல்ல தேசத்தை நீங்க கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம், நல்ல மக்களை கொடுத்திருக்கிறீங்க, அதற்காக ஸ்தோத்திரம், அந்த ஜனங்களை ரட்சிங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜனங்களுக்காக, நம்முடைய தேசத்திற்காக நாம் தொடர்ந்து நம்முடைய ஸ்தோத்திரங்களை ஏறெடுப்போம். கர்த்தர் தாமே நாம் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். தொடர்ந்து எங்களோடு கூட இணைந்திருங்கள். நாளைய தினத்துல நாம் தொடர்ந்து கட்டளைகளை குறித்து தியானிக்கலாம். ஆமேன். ஆமேன். God bless you. Thank you.